الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر وقال تعالى أيضا وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تحرى ليلة القدر في العشر الأواخر من رمضان رواه البخاري وقال رسول الله صلى الله عليه وسلم لولا أعلم من بعد ما في شهر رمضان لتمنى لبعد أن يكون شهر رمضان سنة رواه الطبراني صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே தாய்மார்களே சிறந்த மேலான இடத்துல விவாதத்திற்காக சிறந்த நாளை எதிர்பார்த்ததாக லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக நான் இந்த சபையில் இந்த இடத்திலோடு சென்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு இந்த விசேஷமாக ரமலானுடைய தினத்தில் அவர்களுடைய அருள் பாதிப்புகளாக இருந்து கொண்டே இருக்கின்றார். ரமலானுடைய மாதம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய சிறப்புகளை மகிமைகளை மகத்துவங்களை என்னுடைய காதுகளினால நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சாதாரண ஒரு மாதம் அல்ல, 11 மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுக்கான விசேஷமான சில ஏற்பாடுகளை சில நிகழ்வுகளை அல்லாஹ்வுக்கான இந்த ரமலான் அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதில் விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வந்ததும் சுஃபியத் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஏழைய 11 மாத காலமும் எங்களுடைய இரத்த தானங்கள்ல ஓடக்கூடிய எங்களுடைய எதிரியான இந்த செய்தானை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் விசேஷமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் அல்லாஹ்வுடைய பெருமதியையும் அடைந்து கொள்ள வேண்டும், எதுக்கும் நினைந்தால் நர விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், நிம்மதியா சந்தோஷமா தொந்தரவில்லாமல் இவ்வாறு செய்யோடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கட்டு கடந்தாத செய்தான்களை ஜின்களை அல்லாஹ் விலங்கிட்டு நடும் கடலில் தூக்கி எறிகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, அல்லாஹ் தஆலா இந்த செய்தான்களை தூக்கி எறிகின்றார். கண்ணியமானவர்களே, இது ரமலானுக்கு விசேஷமாக அல்லாஹ் அடியார்கள் நிம்மதியா இபாதத் செய்யோடும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அறியோடும் மேலான சொர்க்கத்தை அறியோடும்
என்பதற்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏற்பாடு. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல ஏனைய காலங்களை விட அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நரகத்துடைய வாயில்கள் கதவு மூடப்படுகின்றன. 11 மாத காலங்களாக நரகத்துடைய வாயில்கள் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த ரமலானுடைய கண்ணியத்தின் மூலமாக, மகத்துவத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய இந்த 30 நாட்களையும், இந்த ரமலானுடைய இந்த மாதத்துல அல்லாஹ் தஆலா இந்த நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் தஆலா விசேஷமாக சில ஏற்பாடுகளை இந்த ரமலான் அல்லாஹ் அடியார்களுக்காக செய்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, பாக்கியங்கள் கிடைக்கும் போது அந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் துர்பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடாது. பாக்கியம் வரும்போது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கக்கூடிய, மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா அடியார்கள் கொடுக்கும் போது அந்த பாக்கியங்களை நான் நீங்க அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நகர்விடக்கூடாது, அதை மிஸ் பண்ணக்கூடாது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லோ யஅலமுல் இபாது மா ஃபீ ஷஹ்ரி ரமலான லதமன்னல் இபாது வ யகூன ஷஹ்ரு ரமலான ஸனத்தன். தபரானில் வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் தஆலா அடியார்கள், அல்லாஹ் தஆலா இந்த ரமலான்ல அடியார்கள் கொடுக்கக்கூடிய அருள் பாக்கியங்களை, நன்மைகளை, இமாதத்துக்கு கொடுக்கக்கூடிய பன்மடங்கான நன்மைகளை, பல இரட்டிப்பான நன்மைகளை, இந்த வெறுமதிகளை அடியார்கள் விளங்கக்கூடியதா இருந்தால் அடியார்கள் நினைப்பார்கள், இந்த ஒரு மாத காலமும் ஒரு வருடமாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்பார்கள். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பாக்கியம் மிக்க, அவ்வளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இறங்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஹதீஸே குத்ஸில சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூல், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யன்துரு லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல மினல் முஃமினீன மின் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தினரான ரசூலுல்லாஹி உம்மத்தினர்ல முஃமின்களை விசேஷமாக ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். பார்க்கும் போது ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சால பாவங்களை மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்கின்றார். இந்த அருபாத்தோடு 4 சாதனைகளுக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 சாதனைகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, முதலாவது மனிதன் யாரு தெரியுமா? முஸ்லிம்கள். தொடர்ச்சியா போதை பழக்கமுள்ள மனிதன், தொடர்ச்சியா வாழ்க்கையை போதையிலே கழிக்கக்கூடிய மனிதன். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு விதவிதமான அமைப்புள்ள போதை வசுகள் இன்று பல பல நாடுகளையும், பல ஊர்களையும், பல ஏரியாக்களையும் நாம் கேள்விப்பட்டோம். கண்ணியமானவர்கள், பல பல அமைப்புல அதுக்கு சமூகத்தில் நடமாடக்கூடியதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூகத்தில் அந்த பாவம் பயங்கரமா பரவிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள், யாரிடத்துல போதையுடைய தொடர்பு இருக்குமோ அவர் தனிப்பட்ட முறையில இஸ்திக்பார் செய்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு அந்த
அந்த பாவத்தை கேட்டு அந்த பாவத்தை விடாத வரையில் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவுல பொதுவாக மன்னிப்பை வழங்குவாங்க. முதலாவது மன்னிப்பு. இரண்டாவது சொன்னாங்க, வாமல் பெற்றோர்களுடைய உள்ளம் நோவ பேசினவன். அது வார்த்தை மூலமா இருக்கலாம், செயற்பாடுகளின் மூலமா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவருடைய இபாதத்தோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுடைய விடயமா சொல்லும்போது, நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. உலகத்தில் வணங்க தகுதியான ஒருவர் இருக்குமே ஆனால் அது படைச்ச ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். யாருக்கும் தலையை சிரம் பண்ண முடியாது, தன்னுடைய தலையை யாருக்கும் சுஜூத் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, யாரையும் உலகத்தில் வணங்க முடியாது. அல்லாஹ்வை வணங்கும்படி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பின்னால வபில்வாலிதைனி இஹ்சானா, உங்களோட பெற்றோர்களோட உபகாரமான முறையில நடந்து போங்க. கல்வ குளிர பேசுங்க, கல்வ குளிரக்கூடிய விதத்துல நடந்து போங்க. அவர்கள் உங்களை திட்டக்கூடியவெல்லாம் நடக்காதீங்க, உங்களுக்கு பதுவா செய்யக்கூடியதெல்லாம் நடக்காதீங்க. அவர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடிய விதத்துல உங்களுடைய வார்த்தைகளோ செயற்பாடுகளோ இருக்கக்கூடாது. உபகாரமான முறையில் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்துல மதிக்க தகுதியானவர்கள், உலகத்துல தலைக்கு மேலால வைத்து ஊழியர் செய்ய வேண்டியவர்கள், தாய்மார்கள் கண்ணியமானவர்கள், பெற்றோர்கள் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவங்க 2 பேர் ஒருவர் வயசை அடையும் போது, தள்ளாடக்கூடிய வயசை அடையும் போது, அல்லது இருவரும் வயசை முழுமையை அடையும் போது பலா தப்புள்ளவங்க அவங்கள பார்த்து சின்ன வார்த்தை கூட சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, எங்களை வளர்த்து ஆளாக்கி சமூகத்தில் ஒரு நிலைமைக்கு ஆளாக்கின பின்னால அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, பெரிய பெரிய உலகத்திலே படிப்பு பட்ட அந்தஸ்தில் வந்தோம் பின்னால பெற்றோரை மதிக்க தெரியாதன்னு நம் சமூகத்தில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க 2 பேரோடு உரிமை அடையும் போது, தள்ளாடக்கூடிய வயசில் அடையும் போது அவங்களை பார்த்து சீக்கிர வார்த்தையை சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோர்கள் கண்ணியமானவர்கள் சிறு பிரயாணத்தில் நாம் இருக்கும் போது எங்களுடைய மனசலங்களை வெறுக்காம ஒதுக்காம அழுதினவங்க, துப்புரவு செஞ்சவங்க, அவங்களும் ஒரு கஷ்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் கட்டுக்குள்ள ஆகுவாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கூடிய நேரத்தில், வயசு போகக்கூடிய நேரத்தில் அவங்களால எதுவும் செய்ய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் அவங்கள மலைஜலங்களை நாம் பார்த்து சின்ன வார்த்தையை கூட பயன்படுத்துகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். முழுமை இல்லங்களை சில பெற்றோர்மார்களை குறிச்சிருக்கிறாங்க, அநாத இல்லங்களை குறிச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், கட்டாயமானவர்கள் மதுரைக்காக தன்னுடைய தாயை இருக்கிற சமூகம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய தாயோட கதைக்காம பேசாம கல்வன வைத்த எத்தனையோ பேர்கள் நம் சமூகத்தை பார்க்கிறாங்க. வாழ்க்கை நிம்மதியா போவாது, வாழ்க்கை சந்தோஷமா போவாது. எல்லாம் பாதுகாப்பு திரும்பியில் வரக்கூடிய அவருக்கு 2 விதமான சோதனை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் அல்லாஹ் அவரை தன்னிக்காம அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான், அவரை மௌத்தாக்க மாட்டான். ஆசிரத்திலும் அவர் தன்னை கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெற்றோர்களுடைய ஒழுங்காக பேசின மனிதனுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு அந்த பெற்றோருக்குள்ள மன்னிப்பு கேட்டு உள்ள குளிர நடக்காத வகையில் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு மன்னிப்பு செய்கிறார். 3வது இருவருக்கு மத்தியில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பேசாம கதைக்காம பல நாட்களா இருக்கிறார்.
கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஹத்தா யஸ்தலிஹா, இரண்டு பேரும் சமாதானம் ஏற்பட்டு பேசும் வரையில அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க வழங்கவே மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, அப்படி யாரோட சிறுமங்கள் இருந்தால் பேசுகிறது சொன்னா அதுவாக நாங்கள் என்ன செய்யணும், நான் அழகாக பேசணும், இதுக்கு பின்னாலே ஆகலாம், நான் செய்வது நடப்பது ஆகலாம், இந்த பாவத்தை பண்ணி செய்வது ஆகலாம் என்று சொல்லி கண்ணியமானவர்களே, நான் உள்ளத்தல வருகிறேன். அடுத்த மாற்றினாங்க. 4வது மனிதர் மன்னிப்பு கொடுக்கப்படாத 4வது மனிதர் ஆசிரியர் ரஹீம், குடும்ப துன்புக்கு வாழக்கூடிய மனிதர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யாவுடைய உலக சிந்தனை பிரச்சனைக்காக வேண்டி, ஒரு துன்யாவில் அற்ப லாபத்துக்காக வேண்டி சின்ன பின்னங்களுடைய குடும்பங்களை பார்க்கிறது, குடும்பங்களுடைய பின்னணியை பார்க்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு கைக்கு போடுறதுக்கான குடும்பம் 2ஆக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு பாப்பா ஒப்பாக்கான பின்னால சொந்த சரியா பிரித்து கொடுக்கல, ஏதோ முன்னே ஆகுது. அதனால சொந்த சகோதரியோட, சொந்த சகோதரியோட, சொந்த சகோதரன் தாயோட, கண்ணியமானவர்களே, இப்படி பேசாம கலைக்காம குடும்பத்தை முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி மாற்றினாங்க. அல்லாஹ் தஆலா ஆசிரியர் ரஹீமுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கணக்குடைய நேரத்தில் எழுதி சகோதரிய நேரத்தில் தாங்கள் சொல்கிறோம், விசுவாசம் செய்கிறோம், விட்டு செய்கிறோம், நாம் செய்கிறோம், நோன்பரை நோக்கிறோம். இந்த அமல்கள் மேல போவதை என்று சொன்னால், இந்த அமலுக்குரிய நன்மைகள் அல்லாஹ் தரலை என்று சொன்னால், எங்களுக்கு துப்பாக்கி யாரும் முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால குடும்ப உறவு நாம் சேர்ந்து நடக்கணும். குடும்ப உறவை அவங்க தான் சேர்ந்து நடக்க தயார் இல்லாதவர்கள் அழைக்கிறாங்க. என்றிருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக பண்ணி போய் நாங்கள் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கிற கண்ணியமானவர்கள் நாம் அழகாக தேர்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப உறவுக்கு சேர்ந்து நடக்கணும். இந்த 4 சாரார்களுக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் தஆலா மன்னிக்க கொடுக்க மாட்டான் என்பதாக சொன்னார். லைலத்துல் கத்ருடைய இரவு சாதாரண இரவா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது லைலத்துல் கத்ரு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது, இது 1000 மாதங்கள் இபாதத் செய்வதை விட இந்த ஒரு இரவுல இபாதத் செய்வது மேலான சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைக்கலையோ, அதற்கு மஹ்ரூமாகி விடுவாரோ, அதற்கு அவர் தடுக்கப்பட்டவராக மாறிவிடுவாரோ, அவர் எல்லா நலனில் இருந்தவர்களுக்கு ஆகிவிடுவார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் சஹீஹ் புகாரியில வரக்கூடிய ரிவாயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹாரு லைலத்துல் கத்ர் ஃபி அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி பத்துல ஒற்றைப்படியான நாட்கள்ல நீங்க கஷ்டப்பட்டாவது சிரமப்பட்டாவது லைலத்துல் கத்ருடைய இரவே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் வேகமா வந்த ரமலான் வேகமா போய்விட்டது. இன்று நாம் கண்ணியமானவர்கள் 26வது நோன்பை நோட்டு அதுக்கு பிறந்தவர்களாக கண்ணியமானவர்களை நாம் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நாட்களில் இருக்கிறது எவ்வளவு வேகமாக வந்த ரமலான். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை நாம் பயன்படுத்தினா, இந்த ரமலான குர்ஆனுக்குரிய ஒரு மாதமாக ஆக்கிக் கொண்டேனா, குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கிக் கொண்டேனா, இந்த ரமலான் எனக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆகலாம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை நான் எப்படி கழித்து ஒவ்வொருத்தரும் நிலத்தில் கைகளை செய்து கொள்வேன். அடுத்த ரமலானை நாம் இருப்போம் என்று அல்லாஹ். இதுக்கு முன்னால சென்ற ரமலான் இருந்தவர்கள், நம்மோட பேசினவர்கள், கலைத்தவர்கள், நம்மோட சென்றவர்கள், பெருநாள் கொண்டாடினவர்கள் இந்த ரமலான் நாம் கபருடைய வாழ்க்கையில் இருக்கிறார், கபருடைய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ரமலானிலும் ஜனாசாவை செய்வதற்கு ஏற்படுகிறது. கண்ணியமானவர்கள், இன்றைக்கு ஒரு மையத்து, நேற்று ஒரு மையத்து, முதநாட்டு ஒரு மையம், தொடர்ந்து மையத்தில் ஒவ்வொரு ஊரின் ஜனாசாக்களுடைய செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் இந்த அமலை நாம் இஸ்திகாமத்தாகவே கல்லாதவாக இருக்கிறோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வஸ்தகீம் கமா உமிர்த, நபியே நாயகமே உங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த கட்டளைகள்ல, இந்த ஏவல்கள்ல, இந்த விளக்கங்கள்ல உறுதியாகவே நபிக்கு மாத்திரமான கண்ணியமானவர்களே, ஏதோ அல்லாஹ் தஆலா கடமையாக இருக்கிறானோ மவுத்து வரைக்கும் இஸ்திகாமத் இருக்கணும், மவுத்து வரைக்கும் அந்த இபாதத்துல நாம் இஸ்திகாமத்தா இருக்கணும், மவுத்து வரைக்கும் பாவத்தை கழிந்து கொள்ளணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுக்கு மாத்திரம் பாவத்தை கழிந்திருப்பதாக செவ்வாயுடைய பிறை பின்பற்றதும் கண்ணியமானவர்கள் பெருநாளை கொண்டாடினதும் பழைய குறித்து தகவல் இறங்கியது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அதற்கோட பழைய பாவத்தில் போகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார், பாவம் மன்னிப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். 2 தருவாய்களை 2 சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா தௌபாவுக்கு சந்தர்ப்பமாக கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், இன்னல்லாஹ் யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்ரிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் எதுவரையில் தெரியுமா, அவருடைய உடம்பிலிருந்து ரூஹ் கலட்டப்பட்டு தொட்ட புதிய வந்து அதே முன்னால அவர் செஞ்ச பாவத்துக்குரிய சகல மன்னிப்பையும் அவர்கள் வருந்தி மன்னிப்பு செய்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். தொட்ட புலி வந்ததும் தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் முடியும், அதுவரைக்கும் அவகாசம். கண்ணியமானவர்களே, தொண்ட புலிய ரூஹ் வரும் வரையில செஞ்ச பாவங்களுக்குரிய அந்த இஸ்திக்பார் செய்து அந்த பாவத்துக்கு கலரக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். 2வது சந்தர்ப்பம் வந்தாவ கபிலன் கட்டுவ சனசின் நகரியா காபல்லாஹு அலைஹி சஹீஹ் முஸ்லிம் நடக்கூடிய ரிவாயத். அடுத்த சந்தர்ப்பம் என்பது தெரியுமா, யாரு கிழக்குல ஒலிக்கக்கூடிய சூரியன் மேற்கு திசையில உதயமாக முன்னால அவர் செஞ்ச சகல பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். மேற்கு திசையில சூரியன் உதயமான முன்னால அவருடைய பாவத்துக்குரிய மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 அவகாசங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நபி இல்லாஹி அன்னி அன மஹ்மூதுர் ரஹீம் வான் அலாஹி அல்லாஹ் தஆலா சொல்றான், அடியானே நபி இல்லாஹி அன்னி அன மஹ்மூதுர் ரஹீம், நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, ஏன் அடியார்களுக்கு சொல்லுங்க, நான் அடியார்களோட மிச்ச நரக்கமா இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய இரக்கம் விசாலம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு விசாலம். நாங்கள் இருக்க தயாரில்லாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வதூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, வதூபு இலல்லாஹி, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், விசுவாசிகள் அனைவரும் பாவ மன்னிப்பு பெறுங்க. உங்களோட பாவத்தை நீங்க வருத்தி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்க. வதூபு இலல்லாஹி, வதூபு இலல்லாஹி, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலப்பற்ற தௌபாவாக தௌபா செய்யுங்க. பிரபாகர் இந்த ஆயத்தின் விளக்கத்தில் சொல்றாங்க, கலப்பட்ட அத்தௌபத்துன் நஸூஹ், கலப்பற்ற தௌபான்னு சொன்னா 3 நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். முதலாவது அது பாவத்தை உடம்பிற்கு கலக்கிறது, பாவத்தை தன்னுடைய உடம்பிலிருந்து அப்புறப்படுத்தது, பாவத்துக்கு மனிதன் ஒதுக்க வேண்டும். முதலாவது. 2வது அதை நாம் செஞ்ச பாவத்துக்காக வருகிறது. இப்படி பாவம் நடந்திருக்கு, இப்படி ஆராய்ச்சி செய்துள்ளேன் என்று வருகிறது. 3வது சொல்றாங்க, அடுத்தது இதுக்கு பின்னால் அது அதுமா அல்லாஹ் யகூதை பாவத்து மக்கள் நீளமாட்டே கலப்பற்ற உண்மையான தௌபா என்பதாக ஆயிரத்து விளக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த 3 நிபந்தனை அடிப்படையிலே உங்களுக்கு தௌபா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்கேயும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி முத்தகீன் இருந்தார்.
தக்குவாதாரிகள் இருக்காங்க. மசூல் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தக்குவாதாரிகள் இருக்காங்க, இறை நேசர்கள் இருக்காங்க, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய ஏவல்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய விளக்குகளை சம்பூர்ணமாக வாழ்க்கையில் அறிந்திருக்கக்கூடியவர்கள் தான் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கத்துல 4 விதமான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தண்ணீர் ஆறு கண்ணியமானவர்களே, பேரம் அடையாத தண்ணீர் ஆறா ஓடிக்கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் போன பின்னால அந்த சொர்க்கத்துடைய அந்த ஆறுகளுக்கு பக்கத்துல ஓடைகள் வைக்கப்பட்டிருக்கும், சின்ன கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கவாதிகள் அள்ளி குடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக சொல்லக்கூடிய ஆறு சுவை மாறாத, டேஸ்ட் மாறாத பாலாறு ஓடிக்கொண்டே இருக்கும். இதை யார் அனுபவிப்பாங்க தெரியுமா? முத்தகீன்கள் அனுபவிப்பாங்க. இந்த ரமலானின் மூலமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் ரமலான தக்குவாவர்கள் அசுல் ரமலானாக நான் கழிக்கிறது. இந்த ரமலான் அசுலான முறையில கழிக்கிறது, இந்த நோம் அசுலான முறையில குடிக்கிறது, இந்த தராஜி அசுலான முறையில தொடரல, இந்த குரான் இல்லாத அசுலான முறையில செய்யல. தக்குவாவர்கள் இருந்தா எதுவும் காரணமாக சரி, கடமைக்காக சடங்குக்காக செய்யுது, தேவையை செய்யுது. கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் சொல்றான், பாலாறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் மாற்றம் அடையாது. இன்னைக்கு ஒரு பாலை நாங்க குளிர் பெட்டியில வைக்காமல வெளியில அந்த பெக்கெட்டை நாங்க உடச்சு வச்சா காலையில வந்தா ஆகுது, அந்த கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலாறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது எந்த ஒரு தேச மாற்றமும் ஏற்பட மாட்டார். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மதுவாறு ஓடிக்கொண்டே இருக்கும். சொன்னாங்க, மண் சரிவல் துன்யா யாரு உலகத்துல மதுவை குடிப்பாரோ ஆங்கிலத்துல அந்த மதுவை குடிக்கக்கூடிய பாரதியம் அவருக்கு கிடைக்க மாட்டாரு. ஆங்கிலத்துல மதுவை குடிக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, சொர்க்கவாதி கல்லா குடக்கூடிய ஆபத்தில் ஒரு இன்பம் தான் மது. கண்ணியமானவர்கள், அந்த மது எப்படியான மது என்றால் உலகத்துடைய மதுக்கு மாற்றம். அல்லாஹ் சொல்றான், மதுவை குடிச்ச பின்னால தலை சுத்தல் ஏற்பட மாட்டாங்க, தலை வருத்தம் வராது, உலகங்கள் வராது. யார் இருக்கிறது இங்க வெளியா? கண்ணியமானவர்கள், இங்க கொஞ்சம் கூடுதலா இருந்துட்டா உலகம் சுத்திரமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உமாவோட பேச தெரியா, யாரோட பேசுறது தெரியா? கண்ணியமானவர்களே, இது உலகத்துடைய மதுவுடைய அமைப்பு. ஆனா சொர்க்கத்துடைய மது தலைவலி வராது, உலகங்கள் வராது. இல்லா பெரியன் சலாமன் சலாமா, சொர்க்கவாதிகள் சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மதுவுடைய டேஸ்ட் குடிக்கக்கூடிய விவசாயம் சொல்றான். இந்த பாக்கியம் யாருக்கு? முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினவர்களுக்கு, பாவத்துக்கு ஒதுங்கினவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன 4வது ஆறு வான்ஹாரின் ஆசையின் முஸஃபா, கலப்பற்ற தேனார். கண்ணியமானவர்களே, நாம் உலகத்துல எத்தனையோ கடைகளில் வியாபாரங்கள் தேர்தலை வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு சுவர்பன் வாங்கியெல்லாம் எல்லாரும் கலப்புகள் இருக்குது. கண்ணியமானவர்கள், சொற்களுடைய தேர் நெசுகளான தேர், அந்த கலப்புகள் இல்லை. சொற்க வாங்கி கொண்டு சூழலே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற வாக்குகளை சொல்றான், சொற்க வாக்குகள் கட்டில சாந்தி கொண்டே இருப்பாங்க. உயர்ந்த கட்டில்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி நல்ல கட்டில்கள், அதுல பல கம்பெனிகள் விரிக்கப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஆணுக்கும் 72 கண்ணடைகள் இருக்கும் என்று சொன்னாங்க. கண்ணடையில் சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கண்ணடையில் இந்த உலகத்தை பார்த்துன்னு சொன்னா முழு உலகமும் பிரகாசமா மாறிடும், முழு உலகமும் வாங்க திரவியமா மாறிடும். இந்த
இந்த உலகத்தை பார்த்து அந்த ஒரு கண்ணாடி துப்பினால் ஒரு உலகம் இனிப்பா மாறி சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த கண்ணாடியுடைய வழி நசீபுவாவின் ரசியா கைரோவினால் துணியாமா அப்படின்னா புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அந்த கண்ணாடிகள் போட்டிக்கூடிய முந்தான அதனுடைய பொருளை எப்படி தெரியுமா? இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட இந்த உலகத்தை விட சிறந்தது அந்த கண்ணாடியில் போட்டிருக்கக்கூடிய அந்த முந்தான மேலான உலக மனதில் வஸ்துக்கள் கிடைப்பதை விட அந்த கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய அந்த முந்தானை மேலான சொன்னார். இதெல்லாம் யாருக்குரிய இருந்தால் முத்தகைகளுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, எப்பொழுது ஆசையும் இருந்தான் அல்லாஹ் சொல்றான், சொர்க்க வாயில வளம் வந்து கொண்டிருப்பாங்க, சிறுவர்கள் எல்லாம் வளம் வந்து கொண்டிருப்பாங்க, கேட்டதுல சின்ன குழாய்கள சின்ன கோப்பைகளை எடுத்துட்டு வருவாங்க. முக்கியமானவர்களே, அதில் இது மசூர்களெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தாங்க. மசூசராத்மா சொல்லக்கூடிய இன்பத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னக்கலக்கம் மசீன் பயனடைக்க பஸ்ஸாரில் வைகத்தில் வரக்கூடிய விவாயத் மசூசராத்மா சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பார்த்துருந்தாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊதே சொர்க்கத்தில் ஒரு பறையை பார்க்கணும், நீங்கள் அல்லது அழைச்சிக்கணும் அல்லது டெவல் பண்ணி சாப்பிடணும் என்று விரும்புகிறீங்க. பற்றிய மசீனில் பயனடைகிறது. என் நினைத்தது தாமதம். உங்களுக்கு முன்னால் அந்த பறவை பொறிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு முன்னால் அந்த பறவை பொறிக்கப்பட்டதா கொண்டு வரப்படும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் சொல்லிக்கொண்டதை போலாம் கடைசி பத்தில் இருக்கிறோம். இதுக்கும் 10 நரக 10 கண்ணியமானவர்கள் நரகத்திற்கு கொடூரம் பயங்கரம் கசுவாங்க தெளிவாக சொன்னாங்க. நரவாசியுடைய சைஸ் சுபஹானல்லாஹ், இந்த நரவாசியுடைய இந்த தோலுடைய கணம் ஒரு சைஸ் எப்படி சைஸ் ஆகிக்கும் என்றால், இந்த நரவாசியுடைய தோலுடைய சைஸ் 72 முழங்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, எங்களோட தோல், இந்த தோல் பார்த்தா 40 மெல்லிசாயிருக்கு. தோல் ஒரு கிழங்குடைய தோலை போல மெல்லிய தோலா இருக்கு. ஆனால் நரவாசி அப்படி இல்லை, 72 முழமுள்ள நரவாசியுடைய தோல் அப்படி கனமாக இருக்கு. ஒரு நரவாசியுடைய பல்லுடைய சேல்ஸ் அந்த நரவாதி உட்கார தேவைப்படக்கூடிய இடம் மக்கள் நரவாதி அவங்க உட்காரத்துக்கு தேவையான இடம் நராஜில மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் எவ்வளோ தொழில்கள் இருக்கும். சுமார் 600 மைல்கள் தொழில்களுடன் இருக்கிறது. இந்த அளவு இடம் பரப்பளவு ஒரு நரவாதி உட்கார தேவைப்படும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நரவாதிகளுடைய அனுபவமாக நாளுக்கு நாள் அக்காரின் சமந்த ஒரு அன்பின் ஆசிரியை சகோதரியத்தை அனுப்பியாம் சொன்னாங்க. ஒரு நரவாதிகளுடைய இந்த காலுடைய சோதனைக்கும் இந்த புஜத்துக்கும் மட்டுமே தூரம் சுகாதாரம் பார்த்தா ஒரு சாந்தி ஒரு நடைமுறையாக இருக்கு. ஆனால் இந்த காலுடைய சோதனைக்கும் இந்த சோழருக்கும் மத்தியில் உள்ள தூரம் நரவாதிய தூரம் எவ்வளவு சொன்னால் 70,000 வருஷம் தொழில்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அல்லாஹ் உடம்பை கொடுத்துதான் நரகத்தில் அல்லாஹ் வேதனை செய்கிறார். கண்ணியமானவர்களே, நரவாதிகள் நரகத்துக்குள்ள போனது பின்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நரவாதிகள் கத்தி கதறுவார்கள், உலர்த்துவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வனாதோ யா மாலிகு லியக்தி அலைனா ரப்புக் قال انكم باعثون لقد جئناكم بالحق ولكن اكثركم بالحق كارهون.
நரவாதி நரம்பு போனோம்னால 1000 வருடங்கள் அந்த நரம்புல எழுதி கொண்டே இருப்பாங்க, பத்திக் கொண்டே இருப்பாங்க. கத்தி கவிழ்வார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாமால கூப்பிட்டு சொல்லுவாங்க, மாலிக் அலைஹிஸ்ஸலாமாங்களே எங்களை கதை முடியுங்க, எங்களை மௌத்தாக்க சொல்லு. நரம்புடைய எதிர்களால் அனுப்பிக்க முடியாது. மௌத்தாக்க சொல்லு, எங்களுக்கு போதுமாதான். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நரவாயில் 1000 வருடங்கள் கட்டின பின்னாலதானா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை வந்து பார்ப்பாங்க. அது வரைக்கும் கணக்கெடுக்காதவர்களாகவே இருப்பாங்க, காது எடுக்காதவர்களுக்கு போல் இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, நரகத்திற்கென்றே தளபதியாக பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்ட வழக்குதான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடங்கள் நரவாயில் கட்டினம் பின்னால் வந்து பார்த்துவிட்டு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அப்படியே தெரியுமா? அவங்கள்ட்ட மார்க்கங்களை எது ஹலால் எது ஹராம், எது மார்க்கம் எது பாத்தில் எது சாத்தியங்களுக்கு எழுதி என்று மக்களினால் சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களை அதிகமானவங்களை எடுத்தீங்க, எடுத்து நடக்கல, மனம் போக்கில் வாழ்ந்தீங்க, அதனால் அப்படியே நடந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த நரகம் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற ரிவாயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يوم القيامة سبعون ألف زمام ما كل زمام سبعون ألف ملك يدخلونها. இந்த நரகத்து நாளை வரையில் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்கள் போடப்பட்டன. 70,000 கடிவாளங்கள் போடப்பட்டு 70,000 மாணவர்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள். ஒவ்வொரு கடிவாளத்துக்கு எத்தனை மலக்குமார்கள் இருப்பாங்க தெரியுமா? 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. அப்ப 70,000 கடிவாளங்களுக்கும் வானவர்கள் இருப்பாங்க. நரமன் பேசான வானவர்கள் அந்த நரமன் பயன்படுது. அதனால அந்த சுற்றுலாங்க தமிழுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில், தமிழை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வழிபாடுகள் செய்தால் அவர் பற்றி கம்பெனிக்கிறார். ஒரு மனிதனுடைய கதையை சொர்க்கத்திலே சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகத்திலே படுகொலியாக இருக்கும் சொன்னார். உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி இபாதத்தோட சாதியான அமல்களோட அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்ந்து மௌத்தானா சொர்க்கத்திலே கொடுக்கிறார். இல்ல சைத்தானுக்கும் நஸ்ரானிக்கும் அடிமைப்பட்டவர்களாக தீன மார்க்கத்துடைய முதுகு பின்னால போட்டுவிட்டு மார்க்கத்துடைய கட்டளையில எடுத்து நடக்காம இருந்தால் அவர்களுடைய தவறு நரகத்திற்கு பள்ளியாக இருக்கும் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நரவாளிகள் விரும்பக்கூடிய இந்த சாப்பாட்டு மக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நரவாளிகள் அமைப்புகளை போன அப்படின்னால சங்கரத்தில் சத்தோ காவிரியில் விழக்கூடிய அந்த சாப்பாடு என்ன தெரியுமா? கல்வி மரம். அதில் 3 தன்மைகள் இருக்கிற அந்த மரத்திலேயே 3 விசேஷமான தன்மைகள் இருக்குது. முதலாவது அது மிக கசப்புள்ளதா இருக்கும், 2வது உள்ளுள்ளதாக இருக்கும், 3வது வாழுள்ளதாக இருக்கும், கிட்ட போகலாம் புதுவாழ்வுள்ளதாக இருக்கும். இந்த புதுவாழ்வுள்ள செடி, இந்த முடிவு செடிய, இந்த கல்வி மரத்தை பாவியலுக்கெல்லாம் சாப்பாடு இருப்பார். பாவியல் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க, அதை சாப்பிட்ட பின்னால அவங்களோட பின்னால திருப்பதற்கால உடல்கள் எல்லாம் அப்படி கழிவுபட்டு வெளியில வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நரவாளர் நரகத்தில் இருக்கிறதுனால கட்டி கலைவாளர் தண்ணியை காலம் நிற்பது, தண்ணியை கேட்கக்கூடிய நேரத்தில் நல்லா கொதிக்க வச்ச, நல்லா கொதிச்சு அந்த நல்லா கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணியை கொடுத்து கண்ணியமானவர்களே, அதை எடுத்து கொதிக்க கிட்ட எடுப்பாங்க. மாட்டுடைய சதைகள் அப்படியே கலந்து அந்த தண்ணீருக்குள்ள இடம் கொள்வதாக சொன்னார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கண்ணியமானவர்களே, எப்படியான இடம்தான் நரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஸாத் அல்லாஹ் சொல்றான், தங்கக்கூடிய இடங்கள் மோசமான இடம் தான் நரகம் என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கண்ணியமானவர்களே, அதனால ரமலானை பயன்படுத்துவோம். நாம் அல்லாஹ்வுடைய சூழல்படுவோம். மேலான சுரக்கத்தில் ஏற்படுவதாக நாம் உலகத்தில் சாதியான அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருட்களை ஏற்படுவதாக மாறிவிடுவோம். எனவே